எஸ்ஐஆர் படிவம் வாக்காளர் திருத்த பட்டியலில் வந்து குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள், இந்தியாவுடைய பெருந்தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டுட்டு இருக்காரு போலீஸ்ட. ஞாயிற்றுக்கிழமை பயப்படாதீங்க, சனிக்கிழமை கிடையாது, இந்த சனிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தான், அதனால எல்லாரும் பயப்படாம நீங்க போயிட்டு வரலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் வேணாங்கிறான், ஆனா வந்து கல்யாணம் வேணான்ட்டு அன்னைக்கே தடுத்தா அது ஓகே ரைட்டுங்களாம். கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை 10 மாசம் வயிற்றுல கருவு இருக்கு, 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்து பேர் வைக்கிற வேளால வந்துட்டு எனக்கு வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு தானே இப்ப முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முன்கூட்டியே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாரு. அதுல பங்கேற்க முடியாது, திமுக நாடகம் முடங்குது, நாங்க தான் யோக்கிய சிகாமணி அப்படின்னு அன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினார்ல. இப்ப எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோன்னே அப்படியே டெல்லி தலைமையெல்லாம் வந்து நேரா இங்க உடையாந்துட போறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து. ஐயோ விஜய் அவர்களே, நீங்க பேசுனீங்கன்னா போராட்டம் வெடிக்கும், நீங்க வந்து புரட்சி நாயகன், நீங்க வந்து ஒரு நடமாடும் ஷேகுவேரா, நீங்க வாழும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை விட போறானுங்களா? நீங்க என்ன பண்ணாலும் அவன் பண்ணுவானுங்க தான், அவங்களோட பி டீம் தான். நீங்க அதை மடைமாற்ற மாதிரி செஞ்சுட்டு அதுல அரசியலும் பண்ணிக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் நீங்களே நடத்துக்கிறீங்க. இப்ப அப்படியே இப்ப விஜய் அவர்கள் நாளைக்கு பேசினாலும் என்ன பேசுவாரு? அப்படியே புரட்சி நாயகன் போல பேசுவாரா? கிடையாது. என்னன்னா, எல்லாருக்கும் வணக்கம். கரூர்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கும், நம்ம பதுங்கி தான் இருக்கும், அமைதியா பயந்து இல்லை அப்படின்னு தான் பேச போறாரு. வேற என்ன பேச போறாரு? ஒன்னும் பேசவில்லை, இது மாதிரி பேசிட்டு போயிடுவாரு. இல்ல வைகோ அவர்கள் மாதிரி கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் அப்படின்னு போய் நாடாளுமன்றத்துல பேசின மாதிரி இங்க பேச போறாரா? ஒன்னும் கிடையாது. எனக்கு நம்ம இப்பதான் டீயை விட கப்பு சூடா இருக்க மாதிரி இருக்கு பிஜேபியும் நம்ம ஆளுக்கும்.